நித்திரையில் இருக்கும் தமிழா! உனக்கு சித்திரை இல்ல தமிழ் புத்தாண்டுன்னு இந்த திமுக காரங்க வருஷா வருஷம் கதறிக்கிட்டே கிடப்பாங்க. எங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்படி சொல்ல சொல்லுங்களேன் பார்ப்போம். எப்படி சொல்லுவாய்ங்க? எப்படி சொல்லுவாங்க? இந்துக்கள் காரி துப்புவாங்களே! ஆல்ரெடி இந்த மக்கள் திமுகவினர கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல நித்திரையில் இருக்கும் தமிழா! உனக்கு சித்திரை அல்ல தமிழ் புத்தாண்டுன்னு பைத்தியக்காரன் மாரி பேசுனா, இந்த மக்கள், தமிழக மக்கள், ஹிந்து மக்கள் சும்மா இருப்பாங்களா? ஆளாளப்பட்ட கருணாநிதியே ஆக்டிவா இருக்கும்பொழுது, தமிழ் புத்தாண்ட மாத்தணும்னு பிரம்ம பிரயத்தனம் பட்டாரு. என்னென்னவோ பண்ணாரு. ஏதாச்சும் வேலைக்காச்சா? அந்த காலகட்டங்கள்ல அம்மையார் ஜெயலலிதா, அவங்க என்ன பண்ணாங்க? எப்படி திமுகவினருடைய அந்த ஒரு நரேட்டிவ உடைச்சு தள்ளுனாங்க? ஜெயலலிதா லெஃப்ட் ஹேண்டுல கருணாநிதியோடைய நரேட்டிவ ஹேண்டில் பண்ணாங்க. அந்த சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு இல்லன்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? அந்த நரேட்டிவ லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்க. கருணாநிதி முயற்சி பண்ணியே இங்க ஒண்ணுத்துக்கும் வேலைக்கு ஆகல. இதுல ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவங்களுடைய அல்ல கைகளா இருக்கக்கூடியவர்கள். இவங்கலாம் தமிழ் புத்தாண்ட மாத்தணும்னு பார்த்தாங்கன்னா, அதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? நடக்குமா? ஒண்ணும் இல்லங்க. பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டாம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள ஒரே ஒரு முறை இந்த சனாதன தர்மத்தை குறித்து பேச சொல்லுங்களேன். அப்ப பேசினார்ல, அப்படி மறுபடியும் பேச சொல்லுங்களேன் பார்ப்போம். பயம் மக்களே பயம். ஹிந்து மக்கள் ஒண்ணாயிட்டாங்க. அவங்களுடைய ஓட்டுக்கள் போலரைஸ் ஆகுது, கன்சாலிடேட் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பயம். நம்ம பருப்பு இதுக்கப்புறமா வேகாதுன்னு திமுக காரங்களுக்கே நல்லாவே தெரியும். அதனால தான் பாவம் அவங்களால பெருசா ஒண்ணும் பண்ணவே முடியல. உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு குமுறிக்கிட்டு கிடக்குறாங்க. இங்க இருக்கிற திமுக காரங்க தமிழ் புத்தாண்ட மாத்த ட்ரை பண்றாங்க. சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு கிடையாதுன்னு சொல்லி, இங்க இருக்கிற மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் இதையே மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பல வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்கிட்டு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்றாரு? துணை ஜனாதிபதி கூட ஒண்ணா சேர்ந்து தமிழ் புத்தாண்ட கொண்டாடுறாரு. தமிழர்களின் கலாச்சாரத்தையும், தமிழர்களின் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம, உலக நாடுகளுக்கு தமிழருடைய வரலாற கொண்டு போய் சேர்த்த பெருமை மோடி அப்படின்ற அந்த ஒரு தனி நபர் மட்டும் தான் சேரும். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பெயரை கேட்டாலே இங்க நிறைய பேர் நிக்கிற இடத்துல உச்சா போவாங்க. அப்படிப்பட்ட மனுஷன் தமிழகத்துக்கு வந்தா, அதுவும் தேர்தல் நேரத்துல வந்தா, என்டிஏ வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்றதுக்கு தமிழகத்துக்கு வந்தா, இங்க இருக்கிற எதிர்க்கட்சிக்காரங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழக மக்களுக்காக பாரத பிரதமர் நலத்திட்டங்களை வாரி வழங்க தமிழகத்துக்கு வந்தாலே இங்க இருக்கிற எதிர்க்கட்சிக்காரங்க கதறுவாங்க. எல்லாருமே பயங்கரமா கதறுவாங்க. கோ பேக் மோடி, கோ பேக் அமித்ஷா அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருப்பாங்க. இப்போ இவரு தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்காக தமிழகத்துக்கு வராரு. இவங்க எப்படிலாம் ரியாக்ட் பண்ணிருப்பாங்க, எப்படிலாம் யோசிச்சிருப்பாங்க, எப்படிலாம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அழுதுருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே சிரிப்பு சிரிப்பா வருது. இந்த அசெம்பிளி எலெக்ஷனுக்காக என்டிஏ வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண வர 15ஆம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் கன்னியாகுமரி வராரு. அப்புறம் நாகர்கோவில்ல ரோட் ஷோலாம் பண்ண போறாரு. ரோட் ஷோவை முடிச்சுட்டு பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிட்டு பேச போறாரு. நாகர்கோவில்ல திமுக கூட்டணி சோழியை முடிச்ச கையோட ஏப்ரல் 18ஆம் தேதி மறுபடியும் தமிழகத்துக்கு வராரு. கோயம்புத்தூருக்கு வராரு. கோயம்புத்தூர்ல பிரம்மாண்ட பொதுக்கூட்டமானது நடக்க போகுது. அதுக்காக ஏகப்பட்ட ஏற்பாடுகள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பொதுக்கூட்டத்துல கலந்துகிட்டு மக்களிடத்துல பேச போறாரு. ஒரே கல்லுல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி மனுஷன் தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கும் வராரு. மக்களுக்காக நலத்திட்டங்கள் வாரி வழங்கவும் வராரு. சிங்கிள் விசிட் தான். ஆனா டபுள் ஒர்க். இந்த வயசுலயும் மோதிய பாருங்க எப்படி சும்மா பம்பரம் மாதிரி சுத்திட்டு இருக்காரு. சூறாவளி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. வெஸ்ட் பெங்காலையும் இப்ப எலெக்ஷன் நேரம் தான். அங்க மம்தா பானர்ஜிக்கு மரண பயத்தை காட்டிட்டு நேரா இங்க தான் வராரு. தமிழகத்துல ஸ்டாலினுக்கும் மரண பயத்தை காட்டுறதுக்கு இங்க ஓடி வராரு. என்னத்த வந்ததுக்கு அப்புறமா மரண பயத்தை காட்டுறது? வந்ததுக்கு அப்புறமா என்னத்த ஒரு மரண பயத்தை காட்ட போறாரு? மோடி தமிழகத்துக்கு வர போறாரு, தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட போறாரு அப்படின்ற ஒரு செய்தியை கேட்ட உடனேயே இங்க இருக்கிற எல்லாருமே மரண பீதியில தான் இருப்பாங்க. ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே மரண பயத்துல தான் இருக்காங்க. கோவையில வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் எல்முருகன் இவங்க 2 பேருமே அங்க நிக்க போறாங்க. சோ அவங்களுக்கும் மோடிஜி பிரச்சாரம் பண்ண போறாரு. கூடவே நலத்திட்டங்களையும் வாரி வழங்க போறாரு. தேர்தல் நெருங்குற இந்த நேரத்துல பாஜகவின் தலைமை தமிழகத்துல இப்படிலாம் பண்றாங்க இல்லையா? சூறாவளி பிரச்சாரம்லாம் பண்றாங்க இல்லையா? இது தமிழக அரசியல் களத்துல பயங்கரமான சூட்டை கிளப்பி இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க கொங்கு பெல்ட்ல பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கும், ஹிந்துத்துவா இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு. அது உண்மைதான்.
பொய்யெல்லாம் கிடையாது, புரளிலாம் கிடையாது. அதனால தான் கடந்த தேர்தல்ல பாஜகவை சேர்ந்தவர்கள் அங்க வின்னும் பண்ணாங்க. வானதி மேடம் அங்க நின்னு தான் வின்னே பண்ணாங்க. சி கொங்கு பெல்ட்ல மட்டும் பாஜக ஸ்ட்ராங் கிடையாது மக்களே. டெல்டா பகுதியிலயும் பாஜக ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. டவுன் சவுத்லயும் பாஜக ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அந்த எல்லா இடத்துலயுமே ஹிந்துத்துவாவும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நான் ரொம்ப நாளா இத சொல்லணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். இந்த வீடியோ அதுக்கு சரியான வீடியோவா இருக்கும்னு நெனைக்கிறேன். அது என்னன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா இந்த தேர்தல் களம் இருக்கு இல்லையா? அது ஒட்டுமொத்தமா சேஞ்ச் ஆயிடுச்சு. தமிழகத்துல மட்டும் கிடையாது மக்களே. இந்தியா முழுக்க அந்த தேர்தல் களமானது ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. 2024 தேர்தல்ல பாஜக வின் பண்ணியிருந்தாலும், பாஜக எதிர்பார்த்த அளவுக்கு சீட்டு அவங்க வின் பண்ணல. நம்முடைய மோடிஜி கொஞ்சம் அப்செட்டா தான் இருந்தாரு. என்னதான் அந்த மனுஷன் 3வது முறையாக தொடர்ந்து பாரத பிரதமராக பதவி ஏற்று இருந்தாலும், அவரால சந்தோஷமா இருக்க முடியல. அந்த நேரத்துல அவருடைய ஃபேஸ் காட்டுறேன் பாருங்க. இந்த ஃபேஸ பார்த்ததுக்கு அப்புறமா பாரத மக்கள் என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்த அசெம்பிளி எலக்ஷன்ஸ்ல பெரும்பான்மையான இடங்கள்ல பாஜக தான் வின் பண்ணாங்க. பல மாநிலங்கள்ல பாஜக தான் ஆட்சி அமைச்சாங்க. வெறும் அசெம்பிளி எலக்ஷன் மட்டும் கிடையாது. பல மாநிலங்கள்ல பாஜக ஆளுங்கட்சியா இல்ல. ஆனாலும் அந்த மாநிலங்கள்ல உள்ளாட்சி தேர்தல் நடந்தது இல்லையா? அந்த தேர்தல்ல பாஜக தான் வின் பண்ணாங்க. கேரளா எப்பேற்பட்ட கம்யூனிஸ்ட் மாநிலம்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அங்க முதல் முறையாக பாஜக கார்ப்பரேஷன கைப்பிடிச்சது. அது மட்டும் கிடையாது மக்களே. அந்த 2024 தேர்தலுக்கு அப்புறமாக தமிழக மக்கள் பாஜகவ நம்ப ஆரம்பிச்சாங்க. மோடி மீது இன்னும் பாசம் வைக்க ஆரம்பிச்சாங்க. மோடி பேச்சை கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் இந்த திராவிடியன்ஸ்க்கு பாஜக மேல நம்பிக்கை வந்திருக்குன்னு சொல்லல. தமிழக மக்களுக்கு, உண்மையான தமிழக மக்களுக்கு பாஜக மேல நம்பிக்கை வந்திருக்குன்னு சொல்றேன். இந்த திமுக காரங்கள நீங்க பார்த்திருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் பாஜக வந்துரும், பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்பலாம் அத மாரி திமுக காரங்க பேசுனாங்கன்னா, தமிழக மக்கள் எப்படி பதிலடி தராங்க தெரியுமா? இப்ப வந்தா என்னடா? வந்தா என்ன? இம்புட்டு நாளா நீங்க திருடி தின்னது போதாதா? திருடன் போலீஸ பார்த்து பயப்படுற மாரி, ஏன்டா நீங்க பாஜகவ பார்த்து பயப்படுறீங்க? மோதிய பார்த்து பயப்படுறீங்கன்னு தமிழக மக்கள் திமுக காரங்கள நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. வெளிப்படையா, தைரியமா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. தமிழக மக்கள் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இதெல்லாம் மட்டும் காரணம் கிடையாது. இங்க நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் மட்டும் காரணம் கிடையாது. பாஜக கொண்டு வந்த திட்டங்கள், நலத்திட்டங்கள். அந்த நலத்திட்டங்களை நேரடியாக தமிழக மக்கள் அனுபவிச்சிருக்காங்க, பயன்பெற்று இருக்காங்க. விவசாயிகள் முதல் சாதாரண பாமர மக்கள் வரைக்கும் இங்க எல்லாருக்குமே மோடி பத்தி தெரிஞ்சிருக்கு. அவர் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நலத்திட்டங்கள் மூலியமாக பாஜக தமிழக மக்களின் மனசை பிடிச்சிருந்தாலும் ஆபரேஷன் சிந்தூர்னு ஒண்ணு பண்ணாரு பாருங்க. அதுக்கப்புறமாக தான் தமிழக மக்கள் பாஜகவை தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. பாரத பிரதமர் மோடிய தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஜெனரலா தமிழக மக்களுக்கு தேசப்பற்று இருக்கும், எப்பவுமே இருக்கும். ஆனா இந்த பாழா போன திராவிடியன் பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க? அந்த தேசப்பற்ற மூடி மறைக்க பார்த்தாங்க. அந்த தேசப்பற்று உள்ள மனுஷங்களை தூங்க வைக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களுடைய இந்த நாத்திகம், ஈவேராவுடைய பேச்சுக்கள், ஈவேராவுடைய கொள்கைகள், இதன் மூலயமாக அந்த தேசப்பற்ற ஒழுங்கடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா மோடி என்ன பண்ணாரு? ஆபரேஷன் சிந்தூர் மூலியமாக தமிழக மக்கள் மனசுல தூங்கிக்கிட்டு இருந்த அந்த தேசப்பற்ற தட்டி எழுப்புனாரு. ஆக்சுவலா ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆபரேஷன். ஆனா அதோடைய எஃபெக்ட் இருக்கு இல்லையா? அதோடைய இம்பாக்ட் இருக்கு இல்லையா? அது தமிழகம் வரைக்கும் இருந்திருக்கு. இங்க இருக்கிற மக்கள் அவங்களுடைய தேசப்பற்ற மறுபடியும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆபரேஷன் சிந்தூர் மூலியமாக பாஜகவுக்கு இங்க பயங்கரமா சப்போர்ட் வருது, தமிழக மக்கள் பாஜக பக்கம் போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாக தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு தேசப்பற்றாளர் வேஷம் போட்டு தேசிய கொடியை கையில வச்சுக்கிட்டு பேரணிலாம் போனாரு. இவர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற ஈவே ராமசாமி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் பொழுது என்ன பண்ணாரு? கருப்பு கொடி ஏத்தினாரு. இது கருப்பு தினம்னு அனௌன்ஸ் பண்ணாரு. அப்பேற்பட்டவர்கள் இப்போ தேசிய கொடியை கையில பிடிச்சிக்கிட்டு பேரணிலாம் போனாங்க. பாஜகவுக்கு ஆதரவாக, மத்திய அரசுக்கு ஆதரவாக பேரணிலாம் போனாங்க. ஆக்சுவலா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கூட அங்க இருக்கக்கூடிய பாஜக காரங்க கூட இத மாதிரிலாம் பண்ணல. ஆனா சதா சர்வ காலமும் பாஜகவை திட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த திமுக பேரணிலாம் போச்சு. தேசிய கொடியை கையில வச்சுக்கிட்டு பேரணிலாம் போச்சு. அந்த அளவு பயம் ஒருத்தவங்களை எப்படிலாம் மாத்தி இருக்குன்றத பாருங்க. திமுகவினுடைய இத்து போன நாத்திகம் செத்து போய் 1/4 நூற்றாண்டாச்சு. அவங்களுடைய அந்த செத்து போன சித்தாந்தத்தினால இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்றத இப்பதான் திமுகவே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இட்ஸ் டூ லேட்.
மக்கள் பாஜக பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மோடிக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிப்படையா நான் சங்கிடா. ஆமாண்டா. உன்னால என்னடா பண்ண முடியும்? நான் மோடி பக்தன் தான்டா. நான் சங்கி தான்டா. உன்னால என்னடா கிழிக்க முடியும்னு தைரியமா பொதுமக்கள் பேசவே ஆரம்பிச்சுட்டாங்க. தமிழக தேர்தல் களத்துல இது மாதிரியான மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்றது திமுகவுக்கு தெரியும் பொழுது பாஜகவுக்கு தெரியாம இருக்குமா? இங்க எப்படி பாஜக வளருது அப்படின்றது பாஜகவுக்கு தெரியாம இருக்குமா? இந்த டேட்டாலாம் பாஜக மேலிடத்துக்கு போனதுக்கு அப்புறமாகத்தான் இப்போ சூறாவளி பிரச்சாரங்கள் தமிழகத்துல நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. என்டிஏ வேட்பாளர்கள் யார் இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மத்திய அமைச்சர்கள், பாஜக மேலிடத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க எல்லாருமே வந்து இங்க பிரச்சாரம் பண்றாங்க. சும்மா ஒண்ணும் கிடையாது. பாரத பிரதமரே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராருன்னா, அப்போ பார்த்துக்கோங்க. இங்க தேர்தல் களம் எப்படி மாறி இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த தேர்தல்ல கண்டிப்பா என்டிஏ தான் வின் பண்ணும். அதுக்கு முக்கியமான காரணங்கள் திமுக ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பக்கம் பாஜக குடுத்த வாக்குறுதிகள், என்டிஏ குடுத்த வாக்குறுதிகளா இருக்கு இல்லையா? அதுவும் பயங்கரமா இருந்திருக்கு. அவங்க குடுத்த அந்த வாக்குறுதிகள கண்டிப்பா நிறைவேத்துவாங்க. கண்டிப்பா இவங்க நிறைவேத்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தமிழக மக்களுக்கும் இருக்கு. ஏன்னா திமுக குடுத்த வாக்குறுதிகள அவங்க என்ன லட்சணத்துல நிறைவேத்துனாங்க அப்படின்றத இந்த 5 வருஷத்துல மக்கள் பார்த்திருப்பாங்க இல்லையா? அதே மாரி பாஜக குடுத்த வாக்குறுதிகள் என்னெல்லாம் நிறைவேத்திருக்காங்க அப்படின்றதையும் மக்கள் பார்த்திருப்பாங்களா இல்லையா? கடந்த 12 ஆண்டுகளாக பாஜக மத்தியில ஆட்சியில இருக்கு. பாஜக குடுத்த வாக்குறுதிகள எப்படி அவங்க நிறைவேத்திருக்காங்க அப்படின்றத மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இந்த அசெம்பிளி எலக்ஷன்ல பாஜக ஸ்பெஷலா ஒரு சில வாக்குறுதிகள்லாம் குடுத்திருந்தாங்க. நிறைய பல முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல ஆட் பண்ணியிருக்காங்க. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த விவகாரம் குறித்து என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு? தமிழகம் இப்போது மாற்றத்திற்கு தயாராகி விட்டது. தமிழக மக்கள் முன்னுள்ள தேர்வு மிக தெளிவானது. ஒரு பாதை வாரிசு அரசியலுக்கும் ஊழலுக்கும் இட்டு செல்கிறது. மற்றொரு பாதை வளர்ச்சி, வாய்ப்பு மற்றும் நேர்மையான ஆட்சிக்கு வழிவகுக்கிறது அப்படின்ற மாதிரி மோடி சொல்லியிருக்காரு. அதாவது தமிழக மக்கள் முன்னாடி 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ஊழலு, வாரிசு அரசியல் பண்ற இந்த திமுக, இன்னொன்னு வளர்ச்சி, அப்புறம் வாய்ப்பு, நேர்மையான ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ பற்றியும் திமுக கூட்டணி பற்றியும் நம்முடைய மோடிஜி சொல்லியிருக்காரு. தமிழக மக்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். திமுக கொடுத்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்றாதன்னு தெரியும். பாஜக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை கண்டிப்பா பாஜக நிறைவேற்றுவாங்கன்னு தெரியும். பாஜகவுடைய மேனிஃபெஸ்டோ இருக்கு இல்லையா? அது கிட்டத்தட்ட 120, 130 பக்கங்கள் வரைக்கும் இருக்கு. ஒரு 16 கேட்டகரியா அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. நிர்வாகம் மற்றும் சட்ட ஒழுங்கு, சமூக நீதி, மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாடு, இளைஞர்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, விவசாயிகளும் விவசாயமும், மீனவர்களும் மீன் வளமும், அனைவருக்கும் ஆரோக்கியம், தமிழ் கலாச்சாரமும் சுற்றுலாத்துறையும், பொருளாதாரமும் தொழில்துறையும், உட்கட்டமைப்பு, நீர்வளம் மற்றும் சுற்றுச்சூழல், சென்னை பகுதிக்கு ஒரு மாதிரியான வாக்குறுதிகள், கொங்கு பகுதிக்கு ஸ்பெஷலான வாக்குறுதிகள், தெற்கு பகுதி, வடக்கு பகுதி, டெல்டா பகுதின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக இவங்க வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலா, ஓகேங்களா? ஸ்பெஷலா திமுக கொடுத்த வாக்குறுதிகள் கண்டிப்பா அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க. அதுக்கான ட்ராக் ரெக்கார்டுகள் ஏகப்பட்டது இருக்கு. பட் பாஜகவுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி கிடையாது. பாஜக ஒரு விஷயத்தை நாங்க பண்றோம்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா பண்ணுவாங்க, பண்ணியே தீருவாங்க. இத தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் இப்பெல்லாம் பாஜகவுக்கு அவ்வளோ சப்போர்ட் இங்கிருந்து வருது. அண்ட் இந்த பாஜகவுடைய மேனிஃபெஸ்டோல இன்னொரு சூப்பரான விஷயம் இருந்தது. 5 காப்போம். 5 காப்போம், தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்த 5 அப்படின்றது என்னன்னு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 எப்படி நாங்க பாதுகாக்க போறோம்? அதுக்காக ஸ்பெஷலா நாங்க என்னெல்லாம் பண்ண போறோம்? என்ன மாதிரியான திட்டங்கள் நாங்க வச்சிருக்கோம்? அந்த திட்டங்களை நாங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க இந்த மேனிஃபெஸ்டோல சொல்லியிருக்காங்க. ஜெனரலா இது மாதிரியான பொலிட்டிக்கல் பார்ட்டி எலெக்ஷன் நேரத்துல கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா? அது நிறைய பேருக்கு புரியாது. சில முக்கியமான விஷயங்கள மட்டும் தான் சொல்லுவாங்க, எடுத்து சொல்லுவாங்க. மிச்சது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, அவங்க டேட்டாவா குடுத்து வச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு, அதாவது அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வாக்குறுதிகளுடைய மகிமையை தெரிஞ்சிருக்கும். மற்றவர்களுக்கு அது பத்தின புரிதல் இருக்காது. உங்களுக்காக ஒரு சில முக்கியமான வாக்குறுதிகள மட்டும் நான் எடுத்து சொல்றேன். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூ. 2000, அப்புறம் ஒரு முறை சிறப்பு நிதியாக ரூ. 10,000 வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகைன்னு திமுக ரூ. 1000 தராங்க இல்லையா? அந்த ரூ. 1000 நாங்க ரூ. 2000 தரோம். அது மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்துக்கு ஒரு முறை ரூ. 10,000 அப்படின்றத நாங்க குடுப்போம் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எல்பிஜி, அதாவது ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக 0 எஃப்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வர போறாங்க.
அதுக்கப்புறம் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள். இது மாரியான குற்றங்களை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றங்கள கொண்டு வரப்போறோம் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மகளிர் சுய உதவி குழுக்கள், கூட்டுறவு சங்கங்களுக்கு ரூபாய் 50,00,000 வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தைப்பூச திருநாளை மாநில விழாவாக அறிவிப்போம். தமிழ் கடவுள் முருகன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் முருகப்பெருமானுக்கு தர வேண்டிய மரியாதைய குடுக்குறாங்களா? கந்த சஷ்டி கவசத்தை குறித்து இந்த தீக காரனுங்க, திமுக காரனுங்க எவ்வளோ கேவலமா, மோசமாலாம் பேசியிருந்தானுங்க. அப்பேற்பட்டவனுங்க முருகப்பெருமான எப்படிங்க மதிப்பாங்க? எப்படி மதிப்பானுங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்கெல்லாம் ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூட சொல்றது கிடையாது. அப்பேற்பட்டவர்கள் தைப்பூச திருநாளை எப்படிங்க கொண்டாடுவாங்க? ஆனா என்டிஏ ஆட்சிக்கு வந்ததுன்னா, இந்த தைப்பூச திருநாளை அரசு விழாவா நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருப்பரங்குன்றம் மலையில அங்க இருக்கிற தீபத்தூண்ல கண்டிப்பா நாங்க விளக்கேத்துவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் தமிழகத்துல போதைப்பொருள் ஒழிப்புத்துறை உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிஎம் கிசான் நிதியுடன் சேர்த்து விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 9,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு 10,00,000 வட்டியில்லா கடன் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் மின்சார இருசக்கர வாகனங்கள் வாங்க 25,000 மானியம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வாக்குறுதிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, எல்லாருக்கும் தேவைப்படக்கூடியது இந்த வாக்குறுதிகள். கண்டிப்பா மகளிருக்கு இவங்க அதிக முக்கியத்துவம் குடுத்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் மகளிருக்காக பண்ணியிருக்காங்க. அப்புறம் சேவிங்ஸ அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக விலையில்லா கேஸ் சிலிண்டர் வருஷத்துக்கு 3 வழங்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தேவையானது. எல்லாருக்கும் அவசியமானது. சும்மாவே பாஜக தலைவர்கள, மோடிய, மத்திய அமைச்சர்கள பார்த்தா இங்க இருக்கிறவங்கலாம் பயப்படுவாங்க, அலறுவாங்க. தமிழகம் வராரு அப்படின்றத கேள்விப்பட்டாலே கதறி துடிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட வாக்குறுதிகள்லாம் பாஜக தலைமை ரெடி பண்ணி குடுத்துருக்காங்கன்னா, இதுக்காகவே பாவம் இன்னும் 4 நாள் எக்ஸ்ட்ராவா இவங்க கதறுவாங்க. இம்புட்டு நாளா பாஜக குறித்தான பேய் கதைகள உருட்டி, உருட்டி மக்கள ஏமாத்திட்டு இருந்தாங்க. பட் இதுக்கப்புறமாவும் அது மாரிலாம் ஏமாத்த முடியாது. பாஜக குறித்து இவங்க உருட்டுன கதைகள் எல்லாத்தையுமே தமிழக மக்கள் தூக்கி குப்பையில போட்டாங்க. மோடி தலைமையான ஆட்சி தான் எங்களுக்கு தேவைன்னு தமிழக மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த தேர்தல்ல திமுகவுக்கு கூப்பு கன்ஃபார்மு, என்டிஏவுக்கு அரியணை கன்ஃபார்மு. இம்புட்டு நாளா மோடி குறித்தும், பாஜக குறித்தும், மத்திய பாஜக அரசை குறித்தும் இங்க இருக்கக்கூடியவர்கள் என்னெல்லாம் அவதூறு பரப்புனாங்க, என்னெல்லாம் புரளிய கிளப்பி விட்டாங்க, எவ்வளோ ஃபேக்கான நியூஸ வேணும்னே பரப்பி விட்டாங்க. ஆனா இப்போ மாறிடுச்சு. எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. பொய் அப்படின்றது டெம்பரவரி தான். அது தற்காலிகமாக மட்டும் தான் உங்களுக்கு பலன குடுக்கும். பட் உண்மை நின்னு பேசும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், இறுதியில் தர்மமே வெல்லும்னு சொல்லுவாங்க இல்லையா? 2019, 2021, 2024 இந்த தேர்தல் காலங்கள்ல திமுக முன்னெடுத்து வைத்த பொய்யான அவதூறு பிரச்சாரங்கள் ஈடுபட்டிருக்கலாம். அவங்க சொன்ன விஷயங்கள தமிழக மக்கள் நம்பியிருக்கலாம். ஆனா, அந்த விஷயங்கள் இதுக்கப்புறமா வேலைக்கு ஆகாது. அவங்க உருட்டுன உருட்டு கதைகள் எதுவுமே இதுக்கப்புறமா வேலைக்கு ஆகாது. மக்கள் இவங்க பேச்செல்லாம் கேட்கறதாகவே இல்ல. தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்க, யார் குடுத்த வாக்குறுதிய நிறைவேத்துவா, யாரு குடுத்த வாக்குறுதிய நிறைவேத்த மாட்டான்னு இந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ மோடி வர்றது பிரச்சாரம் பண்றதுக்கு மட்டும் கிடையாது. நலத்திட்டங்களை வாரி வழங்குவதற்கு மட்டும் கிடையாது. இங்க திமுகவின் சோழிய முடிக்கிறதுக்கு, திமுகவுக்கு சமாதி கட்டுறதுக்கு. இதுக்கப்புறமா எந்த தேர்தலுமே திமுக வின் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தான் மோடி இப்போ தமிழகத்துக்கு வரப்போறாரு.